ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நடிகையின் பாலியல் புகார் வழக்கை ரத்து செய்ய கோரிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வழக்கில் நடிகை இதுவரை 5000த்திற்கும் மேற்பட்ட வீடியோக்களை வெளியிட்டுள்ளார் என்றும், அதேபோல நடிகை மீது சீமான் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இருதரப்பும் குற்றச்சாட்டுக்களை திரும்பப் பெறுங்கள் என்று நீதிபதிகள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். மன்னிப்பு கோரும் பிரமாண பத்திரத்தை இருவரும் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அடுத்த விசாரணை வரை இருவரும் பேட்டி அளிக்கக்கூடாது, மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு என்ன? வணக்கம். நடிகை அளித்த பாலியல் புகார் வழக்கை ரத்து செய்ய கோரும் சீமானின் மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வி நாகரத்னா, ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இருதரப்பும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்கும் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் 2 வாரத்திற்கு இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைப்பதாகவும், அதுவரை இந்த விவகாரம் தொடர்பாக இருவரும் எந்த ஒரு பேட்டியும் ஊடகங்களுக்கோ சமூக வலைதளங்களுக்கோ அளிக்கக்கூடாது என்றும் ஒரு தெள்ள தெளிவான ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளனர். முன்னதாக இந்த விசாரணையின் போது சீமான் தரப்பில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகை இந்த புகாரை அளித்துள்ளதாகவும், இதுவரை சுமார் 5000த்துக்கும் மேலான வீடியோக்களை நடிகை வெளியிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்கள். அப்போது நடிகை தரப்பில் இந்த பாலியல் புகாரை அளித்தது தனது தரப்பு தான், எப்படி மன்னிப்பு கேட்க முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்த போது நீதிபதிகள் அவர் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் நீங்களும் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து இருதரப்பும் இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற வேண்டும் என அறிவுறுத்தி இருதரப்பும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அது போன்ற ஒரு வெறும் ரெக்ரெட் என்ற ஒரு வெறும் வருத்தம் தெரிவிக்கும் வகையில் ஒரு பிரமாண பத்திரம் இருக்கக்கூடாது என்றும் தெளிவான ஒரு பிரமாண பத்திரத்தை இருதரப்பும் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர். மேலும் இந்த 2 வாரங்களுக்குள் இந்த விவகாரம் தொடர்பாக யாராவது ஒருவர் வீடியோ வெளியிட்டாலோ அல்லது ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தாலோ நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு ஆளாக நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவில் வழங்கியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.